இப்போ இஞ்சி துண்டுகள் ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்துட்டு அந்த இஞ்சி துண்டுகள் மொன பகுதி எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து போட்டுடலாங்க. எதனால நம்ம மொனப்பகுதி கட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொனப்பகுதி நம்ம அப்படியே விட இஞ்சி துண்டுகள் ஃபுல்லாகவே சீக்கிரமாக வதங்கி போடுங்க. அந்த மாதிரி வதங்கி போகாமல் இருக்க அந்த மொனப்பகுதி நம்ம கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஞ்சி துண்டுகள் ஃபுல்லாகவே நம்ம வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இஞ்சி துண்டுகள் ஃபுல்லாக வச்சுட்டு எப்போதும் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி துண்டுகள் ஒன்று கூட வாடியும் போகாது, வதங்கி போகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி வைக்கிறீங்களோ கடைசி வரைக்குமே இஞ்சி துண்டுகள் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.